ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாரலை சிடி சேனல். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சாரல் ஐசிடியின் 89th வெபினாருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வந்திருக்கும் ரிசோர்ஸ் பர்சன் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய திரு பெர்ஜின் சார் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ண வரும், இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ண வரும். இல்லைன்னா அந்த குரோம் வெப் ஸ்டோருக்கு போயிட்டு அதில் அந்த ஆட் பண்ணி வைக்கும்போது இந்த எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு இந்த மேலே டாப்பில் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் இதே மாதிரி ஆட் பண்ணி வைக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வரும். அதில் கிராஸ்பபிள் மேக்ஸ் லைடர் இருக்கும், கிளிக் பண்ணோன்னே வந்துடும். ஸோ இதுக்கு சாஃப்ட்வேர் எல்லாம் நமக்கு தேவையில்லை, டைரெக்டாகவே ஆன்லைனில் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. சரியா? ஓகே, இந்த பேஜுக்கு போயாச்சு. இந்த பேஜுக்கு போனோன்னு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லேர்ன் கிராஸ்பபிள் மேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு இதில் நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது. இந்த மேக்ஸை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலான்னு டியூட்டோரியல் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஒரு நூற்றுக்கணக்கான டியூட்டோரியல் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்க்கலாம். டீச்சர் ரிசோர்ஸஸ் கிளாஸ் ரூமில் வந்து எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது கேம் இருக்கும், இது லாகின் பண்ணி இது கேம் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த சைட்டை பொறுத்தவரையிலே இது பேசிக்காக நிறைய விஷயத்தை நம்ம ஃப்ரீயாகவே பயன்படுத்தலாம். நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக பர்ஃபெக்ட் கிளாஸ் ரூம் மாடலில் நடத்துங்க. வெறும் டீச்சிங் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறத வந்து ஃப்ரீ தான். அது ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் அதில் பயன்படுத்தி நம்ம கிளாஸ் நடத்தலாம். ஒரு ஸ்கூல் மாதிரி உள்ள ஒரு என்விரான்மெண்ட்ல நடத்தணும்னா நமக்கு அதுக்கு பே பண்ணி வாங்கணும். அவங்களுக்கு மெயில் ஐடி அனுப்புனா அவங்க பிளான் எல்லாம் அனுப்பி தருவாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி எல்லாம் போகணும்னா பேசிக்கான யாரோ மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, பேசிக்கான விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு இதே போதுமானது. ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டு இதை பற்றியெல்லாம் நமக்கு இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து ஜஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் அல்ஜிப்ரான்னு இருக்கும் சென்டரில். ஸோ இந்த graspablemaks.com வந்துருங்க. எக்ஸ்ப்ளோர் ஆல்ஜிப்ராவில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேஜ் உருவாகும். இதுதான் இதோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆர்டினரி ஒரு ஒயிட் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அந்த ஒயிட் போர்டு மாதிரி தான் இருக்கும். இதில் உள்ள ஒவ்வொரு டூலையும் நீங்கள் பயன்படுத்த தெரிகிறது தான் நம்ம இன்னைக்கு ட்ரைனிங்கோட நோக்கம். சரி, இன்னைக்கோட ட்ரைனிங் இந்த டூல்ஸை பயன்படுத்தி செஞ்ச ஆக்டிவிட்டீஸை எப்படி வந்து நம்ம ஒரு லேர்னிங் மெட்டீரியலாக நம்ம மாற்றலாம், இல்லைன்னா எவாலுவேஷன் டூலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்சர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. புதுசாக ஒரு நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே வரும்போதே ஒரு நியூ ஃப்ரேம் தான் வரும். ஒரு பிளாங்காக ஒரு ஃப்ரேம் வரும். இப்போ இதில் இன்சர்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேத் எக்ஸ்பிரஷன், ஃபங்க்ஷன், டெக்ஸ்ட், யூடியூப் வீடியோ, கிராஃபிக்ஸ், இது மூணுமே ஜியோஜிப்ரா உள்ள ஆப்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு ஜியோஜிப்ரா வந்து யூஸ் பண்ண தெரியும்னா அதை இதுக்குள்ள நீங்க கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இடையில வந்துட்டே இருக்காங்க. அதான் அவங்க அட்மினா இருந்திருந்தேன்னா ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இதுல மேக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதுல எக்ஸ்பிரஷன் எழுதலாம். இப்போ உதாரணத்துக்கு 2x + 3y = 5 அப்படின்னு நான் எழுதுறேன்னா ஜஸ்ட் ஆர்டினரி அடிஷனே பார்த்துடுவோமே. 2 + 3 = 5 அப்படின்னு நான் எழுதுறேன். 2 ஈக்குவேஷன் 2x எக்ஸை வந்து நீங்க டைப் பண்ணிடணும், இங்க இருக்காது. பிளஸ் இந்த இருக்கு 2x + 5 =
7 இப்படி ஒரு equation. நீங்க டைப் பண்ணிட்டு டன் கொடுத்த உடனே அது இங்க வந்துடும். சரியா? ஓகே. இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இதை நம்ம கிளாஸ் ரூம்ல இதை டீச் பண்ணும்போது இதை சால்வ் பண்ண சொல்லி கொடுப்போம். இந்த நம்பர்ஸை எங்க வேணாலும் இஷ்டத்துக்கு நம்ம தூக்கி கொண்டு வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 எங்க கொண்டு வரணும்னா இதை அப்படியே டிராக் பண்ணி இங்க கொண்டு வந்தா போதும். இங்க தூக்கி இங்க வச்சுட்டா போதும். ஆனா அங்க பிளஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கலா இங்க மைனஸ் ஆயிருது. அவங்க அட்மிஷன் ஓகே. இது பிளஸ் ஆட்டோமேட்டிக்கலா இங்க வரும்போது மைனஸ் ஆயிருது. ஸோ அதே மாதிரி இதை ஆப்ரேஷன் பண்ணணும்னா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா அந்த சிம்பிளுக்கு மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிட்டா போதும், ரெண்டும் ஆட் ஆயிரும். இந்த 2 வந்து நீங்க இது 2x ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 கீழே டிவைட் பண்ணணும். ஜஸ்ட் டிராக் பண்ணி நீங்க எழுத்தா போதும், அழகா 2/2 வரும். இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், இதை கிளிக் பண்ணா போதும் 2/2 ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இப்போ பாருங்க சால்வ் பண்ணியாச்சு. இனி இதை எக்ஸ்பிளைன் பண்றது இது வந்து பெரிய பியூட்டி இல்லை. இனி இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாருங்க, இங்க சைட்ல ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இதை அப்படியே பிடிச்சு கீழே டிராக் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த ஸ்டெப்ஸ் அவ்வளோ வரும் பாருங்க. இது அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட்டு நீங்க இந்த 2x + 5 எங்கே கொண்டு வரோம் இந்த ஸ்டெப்ஸ். அப்போ இதை வந்து ஓகே, இதை வந்து நம்ம சாதாரணமா எழுதி நம்ம வந்து என்ன செய்ய முடியும், எழுதி வந்து டிஸ்பிளே பண்றதை விடையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஒவ்வொரு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வர்றது தான் இன்னும் நல்லா இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். அப்போ ஃபுல் இதையும் காமிக்கிறத விட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம காமிக்கிறதுக்கு வசதியாகும். இதுதான் இதில் உள்ள ஒரு முக்கியமான. ஸோ இன்சர்ட் இக்குவேஷன்ஸ் வச்சுட்டு மேக்ஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு எந்த மேக்ஸ் எக்ஸ்பிரஷனையும் கொண்டு வரலாம். இப்போ ஒரு a பவர் n ஈக்குவல் டு அப்படி கொண்டு வரணும்னா x பவர் n ஈக்குவல் டு அப்படி நீங்க கொண்டு வரணும்னா நீங்க பிசிக்ஸ் நடத்தும் போது xn அப்படி an ஒரு டேர்ம் வரும். அப்போ a போட்டுட்டு கீழே இந்த இருக்கு xn, இதை கிளிக் பண்ணிட்டு a2 இப்படி நீங்க போட்டு பண்ணிட்டீங்கன்னா a2 இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் நம்ம கொண்டு வர்றதுக்கு மற்ற ஒயிட் போர்ட்ல எல்லாம் கஷ்டம். பவரை கொண்டு வர்றது, இது பவரை கொண்டு வர்றதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம பவர் இன்னொரு எக்ஸ்பிரஷன் எழுதுறேன் பாருங்க. x³ = 3 அப்படின்னு நான் எழுதுறேன். x பவர் 3 ஈக்குவல் டு 8 அப்படின்னு நான் எழுதுறேன். சரியா? 8 இப்போ இங்க இருக்கு. இது வந்து சிம்பிளா மற்ற ஒயிட் போர்ட்ல எழுத முடியாது, கஷ்டமா இருக்கும். இதுல எழுதிடலாம். இனி இதை சால்வ் பண்ணும்போது இந்த பவர் 3 x ஈக்குவல் டு வேணும். அப்ப இந்த பவர் 3 தூக்கி என்ன செய்யணும், இந்த பக்கம் கொண்டு வந்தா போதும். இது ஹோல் பவர் 1/3, அதாவது கியூப் ரூட் ஆஃப் வந்துட்டு எக்ஸ்க்கு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன அந்த ஏதாவது ஒரு பாடத்தை டீச் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ சயின்ஸ்ல எப்படி டீச் பண்றேன்னு நான் வரும்போது சொல்றேன். எல்லா விதமான ஒரு பவர்ல இருந்தாலும் சரிதான், a பவர் n a1 a2 a3ன்னு நம்ம சப்ஸ்கிரைப்ல எழுதினாலும் சரிதான், எது வேணாலும் நம்ம பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது ஃபங்க்ஷன் மாதிரி எழுதணும். f of x = 2, f of x = x + 3 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதுறதையும் நம்ம என்ன செய்யலாம், இங்க கொண்டு வந்துடலாம். திருப்பி டெக்ஸ்ட் ஏதாவது இப்போ இதுல சால்வ்னு நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி சால்வ் அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா இது வரும். இதுல இன்னொன்று என்னன்னா, இதை பெருசாக்கணும்னா இதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா பெருசாக்கணும்னா இங்க ப்ளஸ் இருக்கும். இதை பெருசாக்கிடலாம். நீங்க சால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யலாம், எவ்வளவு சைஸ்க்கு வேணுமோ அவ்வளவு சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது இங்க டிராக் பண்ணணும்னா நான் ரெண்டாவது சொல்றேன். இது இங்க வரும்போது சொல்றேன். அது இருக்கட்டும், இன்சர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கட்டும், அது பார்ப்போம். இப்ப பாருங்க, இதாச்சு யூடியூப் வீடியோ. உங்களுக்கு பாடம் நடத்தும் போது ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ வேணும்னா இதை கிளிக் பண்ணி ஒரு லிங்க் கேட்கும். அந்த லிங்கை நீங்க இந்த இடத்துல லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு லோடு அப்படின்னு கொடுத்தா இந்த இடத்துல யூடியூப் வீடியோ வரும்.
எந்த டைமிங் ரேஞ்சு கூட நீங்கள் ஒரு half an hour வீடியோனா 1 to 10ன்னா அந்த அந்த டைமில் நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்குள்ள டேபிள் தான் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கும். செகண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த டிரான்ஸ்ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை என்ன செய்யலாம்னா இதை எங்க வேணாலும் கொண்டு இன்னொரு காப்பி வேணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு காப்பி வேணும்னா இதை தூக்கி இப்படி வச்சு அந்த இடத்துல போயிடும். ஸோ இதை இந்த டிரான்ஸ்ஃபார்மில் தான் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 5 அங்கே கொண்டு போகணும்னா நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மில் போட்டது 5 தான் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போக முடியும் இல்லையா? ஸோ இன்னொரு ட்ரிக் என்னன்னா, இப்போ நீங்கள் இதை 2xன்னு இருக்கு. இப்போ இதை கொண்டு போனால் x தனியாக தான் வரும், இல்லைன்னா 2 தனியாக தான் வரும். 2 தனியாக தான் வரும். 2xை சேர்த்து கொண்டு போகணுமா? அதாவது மோர் தேன் 1 வேரியபிளை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா ரெண்டையும் ஒன்றா கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணணும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த 2 வேரியபிளையும் சேர்த்து அந்த 2xஐ சேர்த்து அங்கே கொண்டு போயிடலாம். இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இதில் இருக்கக்கூடியதை ஒரு இடத்த மாற்றுறது, நகர வைக்கிறது, இது ஏதாவது பண்ணணும்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மில் போட்டு தான் பண்ணணும். மூணாவது டூல் என்னன்னா கீபோர்டு. இந்த கீபோர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீபோர்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஏதாவது எடிட் பண்ணணும். இதை வந்து நான் ஒரு 6 ஆக்கணும்னு வச்சுடுங்க. டன். ஒரு வாட்டி கூட அது கேட்கும், கன்ஃபார்ம் மாறிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது வேரியபிளை நீங்கள் மாற்றணும்னா, எடிட் பண்ணி மாற்றணும்னா இந்த கீபோர்டில் போயிட்டு எந்த இடத்துல மாற்றணுமோ அங்கே போய் கிளிக் பண்ணி மாற்றிடலாம். ஸோ அடுத்தது அதுக்கு இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த அரேஞ்ச் வந்து எதுக்குன்னா எல்லாத்தையும் வரிசையை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லைன்னா டெலீட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் இதை டெலீட் பண்ணும்போது நீங்கள் ரப்பர் எடுத்து அடித்தா அழியாது. இப்போ இங்கே ஒரு ரப்பர் இருக்கு, எரேசர் இருக்கும். எரேசரை எடுத்து நீங்கள் இதை அடிச்சுட்டு நீங்கள் விட்டுட்டேன்னா வந்துடும். ஆனால் இந்த எரேசர் எதுக்குன்னா நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ணீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு கோடு வரையணும் நம்மன்னா இந்த ட்ரா பண்ணி இதை வரைஞ்சிடலாம். சரியா? எழுத கூட செய்யலாம். குட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத கூட இதை வச்சு செய்யலாம். இதை பேனா ஏதாவது பென்சில் வச்சு நீங்கள் பென் டூல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா வரும். மவுஸ் வச்சு கூட பரவாயில்லாமல் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வரையக்கூடியதை அழிக்கிறதுக்கு தான் இந்த எரேஸ் இருக்கு. இது அழிஞ்சிடும். பட் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்ணது எதுவுமே அழியாது. நீங்கள் அழிஞ்ச மாதிரி இருக்கும், அழியாது. அது எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னா அரேஞ்சில் போயிட்டு கிளிக் பண்ண உடனே நீங்கள் பண்ணதெல்லாம் செட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு இன்டு மார்க் இருக்கும். தேவையில்லைன்னா வேண்டாம்னா டெலீட் பண்ணிட்டா போதும். ஓகே. அப்போ இதுதான் இந்த அரேஞ்சோட மீனிங். அரேஞ்ச் எல்லாத்தையும் வரிசை. இப்போ இந்த சால்வை அங்கே தூக்கி வைக்கணும்னா இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இந்த சால்வை இங்கே தூக்கிட்டு இருந்தால் போகாது, நீ கிளிக் ஆனால் போகாது. அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் அரேஞ்சில் போயிட்டு நீங்கள் இதை இங்கே கொண்டு வைக்கலாம். சால்வ் லெட்டர்ஸ் எது வேணாலும் ஒன்று அந்த ஒவ்வொரு டூலையும் கொண்டு வந்துடலாம். ஓகே. இப்போ நான் இது ஸ்க்ரப்புக்கு வரேன். ஸ்க்ரப்னாலே என்னது, அதை கிளிக் பண்ணிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னன்னா, இப்போ இந்த 2 நான் கிளிக் பண்றேன்னா அந்த 2 வந்து எப்படி வேரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அங்கே காமிக்கும். இந்த 2 எப்படி அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அது காமிக்கும். நம்பர் 1 ஸ்க்ரப்ல போட்டிங்கன்னா. இன்னொன்று வந்து இதை நான் சேஞ்ச் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. இதை சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா இதை மவுஸ் வச்சு ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்க, இதுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம் நடத்துறேன்னு. இப்போ இது 1x இருக்கு, இதை சேஞ்ச் பண்ணால் 1.9x வரும். அவங்க ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லலாம். நம்ம ஏதாவது நீங்கள் அதாவது இந்த டூலை பொறுத்தவரையிலையும் நம்ம எப்படியெல்லாம் திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரியெல்லாம் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த டூல் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கேற்றபடி நீங்கள் மாடிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஸ்க்ரப். இப்போ இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னா இதை ரொட்டேட் பண்ணால் போதும்.
இப்போ இதை எப்படி ஒரு வெரி குட் டூலாக யூஸ் பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன். இப்போ இன்சர்ட் ஜியோஜிப்ரா நான் பண்ணுறேன். ஒரு ஜியாமெட்ரி இங்கே வருது. இப்போ இதில் கொஞ்சம் நெட்டு நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ஸ்லோ ஆகுது. வரும், அது வரட்டும். வந்துட்டு இதை நான் ஸ்க்ரப்பில் போய் இதை ஒரு 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 ஹோல் நம்பராக மாற்றுறேன். எதுனாலும் ஓகே, இது இருக்கட்டும், இந்த நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதில் ஸோ இந்த இதான் வந்து கால்குலேட்டரை கிளிக் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் வரும். இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் இதை அப்படியே ட்ராக் பண்ணி, அதாவது இந்த இதில் உள்ள அந்த எண்டில் ஒரு என்ன இருக்கும், ஒரு ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் போட்டுட்டீங்கன்னா இதோட கிராஃப் இங்கே வந்துடும். இப்போ இது நம்ம கிராஃப் மாதிரி தெரியல, இது காமிச்சா போதும். ஷோ ஆக்சிஸ். ஓகே, இப்போ தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுருங்க. இது சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கேற்றபடி என்ன ஆகும்னா, அதுக்கேற்றபடி அந்த ஃபங்க்ஷன் மாறிடும். பாருங்க, இப்போ 3x ஈக்குவல் டு, இப்போ இதில் இதை எடிட் பண்ணி கீபோர்டில் போய் இதை ஒரு ஒய் போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுதோ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், கிராஃபிக்கலாகவும் அவனுக்கு காமிக்கலாம். ஸோ இது இப்போ வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அரேஞ்சில் போய் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து வேறு வேறு பர்பஸுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு இன்சர்ட் வந்து வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸை இந்த ஸ்க்ரீனில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அந்த என்ன அதை கிளிக் பண்ணிட்டு தான் அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நம்ம மாற்றுறதுக்கு, கீபோர்டை வந்து அந்த எடிட் பண்ணுறதுக்காக, ஸ்க்ரப் வந்து அந்த ஒரு நம்பர்ஸ் வந்து எப்படியெல்லாம் வேரி ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ட்ரா வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவர் டீச் பண்ணும்போது இடையில வரையக்கூடிய இடத்துலையோ எழுதக்கூடிய ஒரு பர்பஸுக்கோ நம்ம பயன்படுத்தக்கூடியதான் இந்த ட்ரா. திருப்பி வந்து எரேஸ் வந்து அந்த ட்ரா பண்ணதை அழிக்கலாம், எதை பண்ணலாம். இப்போ நார்மலாக நம்ம இப்போ ஒரு சயின்ஸ் டீச்சர் கூட இதை என்ன செய்யலாம், இந்த பாடத்தை நீ ஒரு டயக்ராம் வரைகிறதுக்கு இதை வரைஞ்சிடலாம், இக்குவேஷன் எழுதுறதுக்கு சைடில் இக்குவேஷன் எழுதலாம், இந்த மாதிரி பயன்படுத்தலாம் மேக்ஸ். ஸோ அரேஞ்சுன்னு சொல்லியது அதை எந்தெந்த இடத்துல வேணும், எது முன்னாடி பின்னாடி எல்லாம் வரிசையாக தூக்கி கொண்டு வைக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டு ரீடு, இது தெரியும் உங்களுக்கு. அண்டு ரீடு நார்மலாக எல்லாத்துக்கும் உள்ளது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மாலர், இது ஒரு ஸ்க்ரீனில் இருக்குது, இதை விட நான் ஸ்மால் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டா போதும், சின்னதாகிடும். பெருசுன்னா பெருசாகிட்டே இருக்கும். ஸோ இது இவ்வளோ தான் இந்த டூல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்குது டூல்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் இருக்குது. இப்போ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸில் போட்டிங்கன்னா இதில் இது அப்படி ஒன்றும் மாற்ற வேண்டாம். பிகினர் லெவலில் போட்டால் இப்போ அது கேல்குலேட் இதில் கொஞ்சம் நிறைய கண்டிஷன் இருக்குது. இது இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஃபேக்டர் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர், அதுபடி தான் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி அந்த முதல்ல மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அந்த ஆர்டர் தான் அது ஃபாலோ பண்ணும். இதுக்கெல்லாம் டிக்காக இருக்கும். நீங்கள் வந்து பிகினர்ஸ்னா டிக்காக இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 2 நம்பரை நீங்கள் மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான் எடுக்கும், ரெண்டாவது தான் அடிஷன் எடுக்கும். பட் இந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டு பிகினர்ஸில் போட்டுட்டீங்கன்னா, இந்த செட்டிங்ஸில் போய் இதை வந்து நீங்கள் பிகினர்ஸில் போட்டுட்டீங்கன்னா எல்லாமே நீங்கள் பண்ணுறது எதுமோ அதுதான் அது அக்செப்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும். இது விட்டுட்டு லோடுன்னு கொடுத்தா போதும். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு இதை படித்து பார்த்து உங்களுக்கு இதில் எதெல்லாம் மாற்றணுமோ, இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் வரும், இப்போ 10x/2 5x என்னது காமிக்கும், ஆட்டோமேட்டிக்கலாக கண்டுபிடிக்கும் டிவிஷனை. இது வேண்டாம், நான் சொன்னாதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இதை எடுத்து விட்டா போதும். சரி, எடுத்து விட்டா போதும். மற்றபடி அதில் ஒன்றும் இல்லை. ஹெல்ப் வந்து நிறைய டியூட்டோரியல் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது, ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்த, என்ன எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுனாலும் ஹெல்ப் தான். அது ஒரு டியூட்டோரியல். இப்போ நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதாவது தெரியலைன்னா இதில் கிளிக் பண்ணி பார்த்தாலே போதுமானது. நியூன்னா ஒரு புதிய ஃபைலை இதே மாதிரி புதுசாக கிரியேட் ஆகும். சேவ் தி ஃபைல் அப்படின்னா
இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஒரு இதை செஞ்சுட்டு இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது சேவ் ஆயிடும். சேவ் பண்ணி பார்க்கணும், நம்ம ஒரு 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 ஏதாவது ஒரு கணக்கு பண்ணி பார்த்துட்டு சேவ் பண்ணலாம். இதே மாதிரி லோடு அங்கே சேவ் ஏற்கனவே நீங்கள் சேவ் பண்ண ஃபைல் எல்லாம் இங்கே வரும், அதில் நீங்கள் லோட் பண்ணிவிடலாம். நம்ம ஏதாவது ஒரு பண்ணிட்டு செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் இது வந்து ஷேர் பண்ணலாம். ஏதாவது சேவ் பண்ணாதான் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸ் வந்து டிஃபால்ட்டா கொஞ்சம் ஃபார்முலாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ குவாட்ராட்டிக் இக்குவேஷன் நீங்க சால்வ் பண்றத சொல்லி கொடுக்கணும்னு வச்சிருங்க. ஒரு 6th கிளாஸ் பையனுக்கு குவாட்ராட்டிக் இக்குவேஷன் சால்வ் பண்றது. அப்ப நம்ம கொஸ்டின் முதல்ல வேணும், கொஸ்டின் வந்து எழுதுறதுக்கு மேத் எக்ஸ்பிரஷன் போங்க. இப்போ 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பிளஸ் 3x ஈக்குவல் டு பிளஸ் 3 இதுதானே பிளஸ் -2. இது கரெக்ட் ஃபார்மான்னு தெரியல, பார்ப்போம். ஈக்குவல் டு 0. இது வந்து குவாட்ராட்டிக் இக்குவேஷன். கீழே வந்துட்டேன். ஓகே, நான் நியூ ஒன்று எடுக்கிறேன். மேத் இக்குவேஷன் 2x ஸ்கொயர் plus 3x minus 6 equal to 10. இப்படி ஒரு equation இருக்கு. டன் கொடுத்துட்டீங்க, இந்த equation வந்துட்டு. ஸோ இதை வந்து நீங்க சால்வ் பண்ணி உனக்கு எப்படி சால்வ் பண்ண ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணியிருப்பீங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே இதில் ஃபார்முலாவில் போய் இதுக்கு ஃபார்முலா தான் இருக்குது, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கும். -b + r - √b². இதை அப்படியே இதை கிளிக் பண்ணி இதை இங்கே ட்ராக் பண்ணி இதை தொட்டுட்டா போதும். இது தொட்டுட்டா போதும். ஒரு மினிட். இது இல்லைன்னா இங்கே விடணுமா? ஓகே. தானே ஈக்குவல் டு 0 இருக்கணுமா? ஓகே, ஈக்குவல் டு 0 இல்லாமல் இருந்தாலும் எடுத்துக்கிடும். பார்ப்போம், 0ன்னு போட்டுருவோம். ஓகே, சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நெட் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். ஸோ இப்பயும் நம்ம சால்வ் பண்ணலாம், பட் ஆனால் அது வருங்க. ஓகே, என்னன்னு தெரியும், இது வந்துடும். சரி, இப்போ ஏதோ சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. நீங்கள் இந்த ஃபார்முலாவுக்கு மேலே ட்ராக் பண்ணி விட்டாலே போதும். வேணா நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
புதுசாக எழுதி பார்க்கலாம். இது ஏதோ ஒரு நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனாலே இருக்கலாம் ஒரு வேளை. நான் அந்த இது லைன் கனெக்ட் பண்ணியிருக்கனால இது வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை இங்கே இருக்கிறதுல இப்போ என்ன ஃபார்முலா இருக்குதோ அதை இழுத்து விட்டுட்டோம்னா ஆன்சர் வந்துடும். சரியா? இதுதான். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கூட பார்த்துட்டு நான் இதை திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இதை எப்படி நம்ம கிளாஸ் ரூமில் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரு சிங்கிள் இக்குவேஷன் சால்வ் பண்றது எப்படின்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. டபுள் இக்குவேஷன் இப்போ சிங்கிள் இக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு எப்படின்னு நம்ம சால்வ் தி டூ லீனியர் இக்குவேஷன்ஸ் இருக்கும். இப்போ அந்த டூ லீனியர் இக்குவேஷன் எப்படி பண்றதுன்னா, இப்போ முதல் இக்குவேஷன் வந்து 2x plus 3y equal to 2 இப்படி ஒரு இக்குவேஷன் இருக்கு. இன்னொரு இக்குவேஷன் 3x minus 4y equal to 12. ஜஸ்ட் ரேண்டமாக தான் ரெண்டு இக்குவேஷன். அப்போ இந்த ரெண்டு இக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணும்போது நம்ம சப்ஸ்டிடியூஷன் முறையில் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா வரும். மற்றதை நீங்கள் எழுதி தான் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். சப்ஸ்டிடியூஷன் முறைன்னா என்னது, இதில் உள்ள ஒய்யை கண்டுபிடிச்சி அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ அப்போ இப்போ இதில் பாருங்க, இதில் முதல்ல என்ன செய்யணும், ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2x அந்த பக்கம் கொண்டு போகணும். நீங்கள் இப்படி சாதாரணமாக ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஒவ்வொன்றா தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி எடுத்துகிட்டு போனால் அது ப்ராப்ளம் வரும், அப்படி பண்ண முடியாது. அப்போ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி தூக்கணும்னா என்ன செய்யணும், அது ரெண்டையும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு கிளிக் பண்ணால் அது ரெண்டுமே ஒரு ப்ளூ கலரில் மாறிடும். அப்போ அந்த 2x அப்படியே நீங்கள் எழுத்துட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இது வந்து திருப்பி இந்த 3 என்ன செய்யணும், கீழே கொண்டு வரணும். அப்போ தான் ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும். இந்த 3 ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்தால் போதும். ஸோ இதுதான் ஒய்க்கு வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒய்க்கு வேல்யூ. இது எப்படி வந்தது அப்படின்னு ஓகே, இதில் நீங்கள் ட்ராக் பண்ணால் என்ன ஸ்டெப்ஸ்ன்னு எப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சிட்டு, இனி இந்த ஒய்க்கு வேல்யூவை என்ன செய்யணும்னா இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செஞ்சால் போதும், இந்த ஒய்யை அப்படியே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த ஒய் இருக்கிற இடத்துல அப்படி போடணும். போட்டால் சப்ஸ்டிடியூட். இப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னா என்ன செய்யணும், அரேஞ்சில் போயிட்டு கொஞ்சத்தை தள்ளி வைக்கணும். சரி, அவ்வளோதான். திருப்பி பழையபடி டிரான்ஸ்ஃபார்ம் வாங்க. அதான் அந்த இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணதுக்கு வந்து என்ன செய்யணும், நம்ம இழுத்து விட்டாலும் வரும், இல்லைன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், 4 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அப்படிதானே, 4 வச்சு மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது எகெயின் 6 இழுத்து விட்டாலும் வந்துடும் எக்ஸுக்கு. அடுத்து என்ன செய்யணும், இந்த 4 into 2 ஓகே, இதை தான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது 2 into 4 இதை உள்ளே கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஒன்று உள்ளே கொண்டு போனாலே ரெண்டுலேயே மல்டிப்ளை பண்ணி ஆயிரும். ஸோ அடுத்தது என்ன செய்யணும், எல்சிஎம் தான் எடுக்கணும். இதை ரெண்டுக்கும் தான் எடுக்கணும். அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணணும். இதை இங்கே கொண்டு வரணும். சரியா, இது ஓகே 3 கொண்டு வர முடியாது. ஸோ இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடும். 3x ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் கொண்டு வந்துங்க. ஓகே, அடுத்தது என்ன செய்யணும், இந்த 3ஐ இங்கே கொண்டு வரணும். ஓகே, அடுத்தது 3ஐ உள்ளே கொண்டு போயிருங்க. வந்தாச்சு. இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்துடுங்க. மைனஸை ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். ஒய் ஓகே, இதை எங்கே கொண்டு வந்துருங்க, நோ சாரி, இப்போ இந்த 9x சேர்த்து தான் கொண்டு வரணும். அப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, இதை அங்கே கொண்டு போயிருங்க. ஸோ
ஆட் பண்ணா நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிடுங்க. நான் ரேண்டம் நம்பர் தான் எடுத்தேன். நீங்கள் கரெக்ட் ஒரு ஃபேக்டரைஸ் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்துருக்கும். ஸோ இது 14/3. இதுக்கு ஆன்சர் எக்ஸுக்கு ஆன்சர் வந்து இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 2.58 வருது. ஸோ இதை அப்படியே இழுத்து விட்டுட்டீங்கன்னா வரிசையாக நீங்கள் செஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து நம்ம போர்டில் எழுதிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். நம்பரை ஒவ்வொரு வாட்டியும் அங்கேயும் இங்கேயும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சிரமப்படுவோம். பட் அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ணணும்னா நீங்கள் சேவ் அப்படி கொடுத்துட்டா போதும். அப்போ ஃபைல் நேம் கேட்கும். இதை S1 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இது எதை பற்றி உள்ள டிஸ்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக சேவ் ஆகிடும் அந்த ஃபைல். திருப்பி இது எப்போது நீங்கள் எடுக்கணும்னா இப்போ முதல்ல இதை கிளாஸ் ரூமில் பண்ணிவிட்டு திருப்பி எடுக்கணும்னா லோடில் போய் பார்த்தீங்கன்னா S1 இருக்கும், கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறது. இப்போ இனி வந்து இதை வந்து நம்ம சயின்ஸ் டீச்சிங்க்கு நம்ம இது பார்த்தாலே எல்லாம் மேக்ஸாக சொல்லிட்டு இருக்கேன்னா அது மேக்ஸ் பேஸ்டு தான். பட் இதை சயின்ஸ் டீச்சிங் கொண்டு வரலாம். இப்போ 10th வந்து நமக்கு என்ன இருக்கு, ஒரு ஃபோர்ஸுக்கு F=ma டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு இக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்குவேஷன் நம்ம இது பண்ணும்போது ஒரு நியூ ஒரு ஃபோல்டர் எடுத்துருவோம். நியூ ஒன்று எடுத்துடலாம். எடுத்துட்டு F=ma நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ நம்ம ஒரு ஹெட்டிங் எழுதணும், டெக்ஸ்ட் எழுதிடுவோம். F=ma. நீங்கள் வீடியோ செய்கிறது கூட இதை யூஸ் பண்ணிடலாம். இதை வீடியோ செய்கிறதுக்கு நம்ம இதை எழுதிட்டு உங்கள் சைஸ் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டாலே போதும். இதை வரிசையாக ஸ்டெப்பை நீங்கள் கொண்டு வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டாலே போதும். ஸோ F=ma. இப்போ இதை கீழே வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுக்கும்போது அழகான வீடியோ ஆகிரும் அது. ஸோ F=ma நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அடுத்தது அப்போ அது என்ன சொல்லுவோம், இதுலேருந்து கொண்டு வரோம், நியூட்டன்ஸ் செகண்ட் லாயிலேருந்து கொண்டு வரோம். நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் இஸ் தி ஃபோர்ஸ். வேற அதுதான் சொல்லுது, சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து இதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது இருக்கட்டும். சேஞ்ச் அப்போ அக்கார்டிங் டு தமிழை கூட டைப் பண்ணலாம். நீங்கள் அடுத்து டூ இது பண்ணால் போதும். அந்த வழக்கமாக நீங்கள் டைப் பண்ணுறது மாதிரி தான். நியூட்டன் இரண்டாவது விதிப்படி இப்படி போயிட்டே இருக்கு. இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு இங்கே மேலே இருக்கும். இதை கொண்டு வந்து கம்மி பண்ணிட்டு திருப்பி என்ன செய்யணும்னா இதை பெருசாக்குறதுக்கு இதை கிளிக் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூலுக்கு வந்துட்டு பாருங்க, நல்லா பாருங்க. இது நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பாங்க எப்படி பண்ணணும்னு. இப்போ இது வந்து முதல்ல எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பெருசா இருந்து நான் அதை சின்னதாக்கும் போது 2 லைன்ல வருது. அப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம அரேஞ்சில் போய் என்ன செய்யறது, இதுல கார்னர்ல இருக்கு, கார்னர்ல எடுத்துட்டா போதும் நியூட்டன் ரெண்டாவது விதிப்படி வருது. அப்போ நியூட்டன் ரெண்டாவது விதிப்படி வந்து ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். அப்போ அது ஒரு இக்குவேஷன் மாதிரி தான் நம்ம எழுத முடியும். அப்போ அது என்ன எழுதலாம்னா நம்ம மேக்ஸ் எக்ஸ்பிரஷனில் போய் F= சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து எஃப் தமிழில் இருக்கு. ஓகே, F ஓகே F= சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டத்துக்கு ஃபார்முலா நமக்கு மாஸ் இன்டு வெலாசிட்டி. சரியா, மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ சேஞ்ச் mv, சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் இஸ் mv, மாஸ் இன்டு வெலாசிட்டி. இனிஷியல் மொமெண்டம் இஸ் mu. இனி இது கடைசியில் கொண்டு போய் டிவைடட் பைக்கு இந்த சிம்பிள் கொடுத்துருங்க, பை டைம். சரியா, அதாவது இதுதான் ரேட்னா டிவைடட் பை டைம், சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஃபோர்ஸ். இதுதான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா வச்சாச்சு. ஸோ இது இருக்கு. இதை தூக்கி நான் இங்கே கீழே கொண்டு வரணும். இதை இன்ன காணல இதில், சரி அது பரவ போட்டுக்கோங்க. இதை தூக்கி இங்கே வைக்கணும். என்ன செய்யணும், அரேஞ்சில் போகணும். அரேஞ்சில் தூக்கி இதில் வச்சுட்டா போதும். F=n.
ஓகே, அப்போ திருப்பி டிரான்ஸ்ஃபார்முக்கு வாங்க. இனி இதுல அடுத்த ஸ்டெப்பை என்ன செய்யணும்? இதுல காமனா எம் இருக்கு, வெளியே எடுக்கணும். அப்ப என்ன செய்யலாம்? ஓகே, எம் நீங்க எழுத்து வெளியே எடுத்துட்டா போதும். அந்த எம் காமனா வெளியே வந்துடும். எழுத்தே போதும், நீங்க புதுசா கூட டைப் பண்ண வேண்டாம். எம் இன்டு வி பை பி. ஸோ இதை கொஞ்சம் கீழே இறக்கணும்னா இதை எடுத்து நீங்க செட்டா கீழே கொண்டு வந்து ஓகே. இப்போ எம் காமனா வெளியே எடுத்தாச்சு. இனி அடுத்து என்ன செய்யணும்? இந்த வி யூ பை டி இஸ் ஈக்குவல் டு ஏ முடுக்கம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதாவது இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் வந்து முடுக்கம். அப்ப இது என்ன செய்ய, இது இதுல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால நீங்க இன்னொரு எக்ஸ்பிரஷன்ல இந்த டேர்ம் எழுதிருங்க. v மைனஸ் u by t divided by t equal to a. It is acceleration done. இதை வந்து இதை இங்க கீழே கொண்டு வரணும்னா எகெயின் இதை இங்க கொண்டு வந்துருங்க அரேஞ்ச். v மைனஸ் u. இதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு ஓகே, அப்போ எகெயின் அதை திருப்பி தான் எழுதணும்னு நினைக்கிறேன். இது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை தூக்கி அங்கே போச்சுட்டோம்னா போக மாட்டேங்குது. நிறைய காமன் ஃபேக்டர் இல்லாமல் இருக்கு. மற்றபடி வரும். ஏக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் பண்ணலாம், பட் இதை திருப்பி தான் எழுதணும். ஓகே, இன்சர்ட். தேர்ஃபோர் இதை நம்ம என்ன எழுதலாம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகே, டன். அதை வந்து அரேஞ்சில் போய் இதை கீழே கொண்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இதை வந்து நம்ம இப்போ வராங்க. இந்த மாதிரி வரிசையா நீங்க என்ன செய்யலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா உங்களுக்கு எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஸ்க்ரீன் வீடியோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுக்கலாம். இல்லைன்னா ஆன்லைன் டீச்சிங்கே இதை எழுதி எழுதி நடத்தலாம். இந்த மாதிரி ஒரு இதுதான் அருமையான டூல் தான் இது. இப்போ சேவ் பண்ணிட்டு நீங்க இதை வந்து சேவ் எஃப்இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சேவ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் எஃப் ஈக்குவல் எம்ஏ சேவ் கொடுத்துருங்க. அப்போ தேவைன்னா நம்ம இதை லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் இது மாதிரி. இன்னொன்று நீங்க சொல்லப்போனா சில ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறதுக்கு நீங்க பயன்படுத்தலாம். எகைன் நான் ஒரு நியூ ஃபைல் எடுக்கிறேன். இப்போ மேக்ஸ்ல உள்ளவங்க நீங்க மேக்ஸ் நிறைய சொல்லலாம், பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பேஸ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா நீங்க எது வேணாலும் போட்டு பார்க்கலாம். மற்ற சயின்ஸ் டீச்சர்ஸுக்கும் பயன்படுத்தணும். அது எது மேக்ஸ்க்குள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம இருப்பாங்க. அதனால தான் நான் சயின்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே சேம் திங் வந்து மேக்ஸுக்கும் அப்ளிகபிள் தான். இப்போ ஒரு நீங்க மொமெண்டத்துக்கு இதே எக்ஸாம்பிள் எடுப்போமே. மொமெண்டத்துக்கு ஒரு ஃபார்முலா நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொமெண்டத்துக்கு ஃபார்முலா மேக்ஸ். மொமெண்டம் இஸ் லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு எம்வி. இது ஒரு ஃபார்முலா, எம் இன்டு வி. இப்போ இதை கொஸ்டின்ல கூட இதை டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம். மொமெண்டம் ஃபார்முலா ஃபார் தி மொமெண்டம் இஸ் எம்வி இப்படி இருக்கு. இப்போ இதுல ஏதாவது வேரியபிள் கொடுத்து அடுத்ததை கண்டுபிடிக்கிறது மாதிரி உள்ள கொஸ்டின் செட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி செட் பண்றதுக்கு யூஸா இருக்கும். இது நம்ம இதெல்லாம் பேஸ் தெரிஞ்சதுன்னா இதுல இந்த ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணி அது தனியா வந்து என்னது ஒரு டீச்சிங் லேர்னிங் மேனுவலா நீங்க உருவாக்கலாம். அதுக்கு இது யூஸ் ஆகும். பாருங்க, இதுல அடுத்தது நான் வந்து ஒரு எம்முக்கு ஒரு வேல்யூ கொடுப்பேன். எம் ஈக்குவல் டு 10. விக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். விக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூ கொடுக்கறதுக்கு மேக்ஸ் எக்ஸ்பிரஷன் வி இஸ் ஈக்குவல் டு ஒரு 5 மீட்டர் per செகண்ட். மீட்டர் per செகண்ட் எல்லாம் நீங்க பிறகு கூட டைப் பண்ணலாம். அது
ஆனா தனியா டெக்ஸ்ட் மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி இருக்கு. இப்ப நான் வந்து எனக்கு இதை சால்வ் பண்ணணும். மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா இந்த எம்முக்கு வேல்யூ இங்கே ட்ராக் பண்ணி போட்டாலே போதும். இதை உங்களுக்கு பேஸ்மெண்டா இதை வச்சிருக்கணும்னா இதுக்கு இழுத்து இன்னொரு இடத்துல விட்டுருக்கோங்க. இது ரெண்டாவது. இப்போ இந்த எம்முக்கு வேல்யூ தூக்கி இதில் வச்சுட்டா போதும். சரி, விக்கு வேல்யூ தூக்கி எப்படி? ஹலோ. ஸோ பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்க. டாட் ப்ராடக்ட். ஸோ மொமெண்டம் இது ஸ்டெப் எப்படி வந்தது? இப்படி வந்தது. ஓகே, இப்போ வந்துட்டு இருக்காங்க. முடிய போகுது. ஓகே, இப்போ எது சொல்லுங்க. சரி சரி. அப்போ நமக்கு டைம் ஓகே ஓகே ஓகே. இன்னொரு நாள். அப்ப இது வந்து பேசிக்கா உள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் இதுல எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இனி இதை வச்சு ஆக்டிவிட்டி நம்ம ரெடி பண்ணி செய்யலாம். அதாவது இது வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, ஜஸ்ட் இதை உங்களுக்கு எதுக்கு பயன்படும்னா ஸ்கிரீன் ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியா, தட் மீன்ஸ் இப்போ பாருங்க ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். நீங்க வேணா கோத்ரூ பண்ணி பாருங்க. அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பினா ஒண்ணுமே நடக்காது. இப்ப நீங்க நடுவுல எக்ஸ்ப்ளோர் ஆல்ஜிப்ரா இந்த பேஜுக்கு போய் கிராஃப்ஸ் பபிள் மேக்ஸ்ல போய் எக்ஸ்ப்ளோர் ஆல்ஜிப்ரா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லேர்ன் மோர்ல போனீங்கன்னா அங்க நிறைய ஆக்டிவிட்டி ஏற்கனவே அவங்க நிறைய ஒரு நம்ம நம்ம இங்க இருந்து யாரும் நிறைய பண்ணது மாதிரி தெரியல. பட் நிறைய வெளிநாட்டுல இருந்தெல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஆக்டிவிட்டிஸ். இதே மாதிரி நீங்களும் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த இது பாருங்க இப்படி வந்த உடனே நீங்க ஸ்டூடெண்டா டீச்சரான்னு கேக்குது. ஸ்டூடெண்ட் டீச்சர். டீச்சர்னா ஆக்டிவிட்டி கிரியேட் பண்றது. ஸ்டூடெண்ட் போனீங்கன்னா ஆக்டிவிட்டி சால்வ் பண்ணி பார்க்கறது மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதுல கெட் ஸ்டார்டட். இதுல நீங்க போனீங்கன்னா இதுல ஆக்டிவிட்டி செய்யலாம். செஞ்சு எப்படி செய்யறதுன்னு இன்னொரு கிளாஸ்ல பாருங்க. ஆக்டிவிட்டி பேங்க்னு ஒன்று இருக்கு. இதுல போனீங்கன்னா இதுல நிறைய அவங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பேங்க் இருக்கும். இப்போ நீங்க வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டீங்கன்னா இதுல என்ன செய்யலாம், ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்ட். இதே மாதிரி கிளாஸஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒரு 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 கம்ப்ளீட் கிளாஸஸும் இதுல வரிசையா பாடம் மாதிரி முதல்ல ஒரு வீடியோ தூக்கி வைக்கணும், அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும், கடைசியில ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இதுல பண்ணலாம். சரியா? இதுல 3 பகுதி இருக்கும். ஒண்ணு வந்து எக்ஸ்ப்ளோர் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி பேங்க்குள்ள போனீங்கன்னா 3 எக்ஸ்ப்ளோர் ஆக்டிவிட்டி, மை ஆக்டிவிட்டில நீங்க செஞ்சு வச்சிருக்க ஆக்டிவிட்டி வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வெயிட் பார்க்குறேன். வெயிட் ஆக்டிவிட்டி ஒண்ணு இருக்குன்னா, இப்போ இத வெயிட் போய் பார்த்துட்டீங்கன்னா, இவங்க நிறைய ஒரு 4, 5 கேன்வாஸ் செஞ்சிருக்காங்க. கேன்வாஸ்ன்னா என்னன்னு அப்புறம் அடுத்து பார்க்கலாம். இப்போ இதுல ப்ரிவ்யூ நீங்க போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு எஃப் ஈக்குவல் டு எம்ஜி பண்ணி வச்சிருக்காங்க. இது ஃபார்முலா முதல் கிளாஸ். அது ஃபார்முலா இதுல நீங்க வேணா கூடுதலா எழுதலாம். இதுல வேற வேற ஃபார்ம். எஃப் இப்போ இதை எடுத்துட்டீங்க. எஃப் எஃப் கண்டுபிடிக்கணும்னா எம்ஜி, எம் கண்டுபிடிக்கணும்னா எஃப் பை ஜி. இப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணு. இன்னொரு கேன்வாஸ்ல வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க. எம்மும் ஜியும் கொடுத்துருக்காங்க. எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப நீங்க என்ன செஞ்ச பசங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறதுக்கு மாதிரியும் காமிக்கலாம். எவாலுவேஷன் டூல் மாதிரியும் நீங்க கண்டுபிடிக்கணும். இது மேக்ஸ் இந்த டைப் வந்து எவாலுவேஷன் கிடையாது. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றது மாதிரி தான் இருக்கும். இந்த எம்முக்கு நான் 60 போடுறேன். அப்போ எம்மை தூக்கி இங்க வைக்கும்போது அந்த எம்முக்கு வேல்யூ 60 போகும். ஜிக்கு 9.8 கொடுக்குறேன். அப்போ ஜிக்கு 9.8 கொடுக்குறேன். ஜிக்கு. ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும், டாட் எடுக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் வந்து இது. ஸோ இந்த ஸ்டெப் வேணும்னா இதை கீழே இழுத்துட்டு இதுதான். ஸோ இந்த விஷயம் வந்து இது ஒரு ஆக்டிவிட்டி. இதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸை வந்து நீங்க செய்யலாம். ஒரு வரிசையா ஒரு டீச்சர் வந்து கிரியேட் பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி இது எங்க இருக்கும்னா இந்த இதே மாதிரி ஏற்கனவே நிறைய இருக்கு. நீங்க தமிழ்ல எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ நம்ம டைம் 6:00 ஆயிட்டு இன்னைக்கு வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம். இனிமே இன்னொரு கிளாஸ்ல வந்து இதை நீங்க பண்ணி பாருங்க. இதுக்கு ஃபர்தரா உள்ளதை அடுத்து பார்க்கலாம். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க இப்ப கேட்கலாம். ஏன்னா டவுட் பார்ட் தான் முக்கியம். உங்களுக்கு பண்ணி பார்க்கலாம். ஹவு டு லாகின் சார்? ஓகே. ஹவு டு லாகின்னா நீங்க உங்க மெயில் ஐடி கொடுத்துட்டாலே போதும். இப்ப பாருங்க, எக்ஸ்ப்ளோர் அல்ஜிப்ராக்ல கொடுத்துட்டு இதா இருக்குல்ல, லாகின் கிளிக் பண்ணி லாகின் பண்ணாதான். நீங்க லாகின் பண்ணலைன்னா சேவ் பண்றது வரைக்கும் நீங்க எல்லாமே செய்யலாம். சரியா? சேவ் பண்றது வரைக்கும் வரும். இங்க நான் முதல்ல லாகின் காமிச்சு இந்த இடத்துல லாகின் இருக்கும். கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு லாகின் வித் ஜிமெயில் ஐடின்னு கொடுத்தா போதும். அப்போ அது ஒரு ஆட்டோமேட்டிக்கலா லாகின் ஆயிடும். சரியா? ஒரு லாகினை கிளிக் பண்ணோன்னே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கு கீழே லாகின் வித் ஜிமெயில்னு இருக்கும். நீங்க லாகின் வித் ஜிமெயிலே கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க கேட்கணும்னா கேட்கலாம், இல்லைன்னா மைக் ஆன் பண்ணி கேட்கணும்னா கேட்டுருங்க. ஒவ்வொன்றா கொஞ்சம் பேர் தானே இருக்கீங்க, நாய்ஸ் வராது. ஹவு டு டைப் தமிழ்? தமிழ்ல டைப் பண்றது வந்து நீங்க வந்து இது அமுதா அமுதா டீச்சர் கேட்டிருக்காங்க. ஹவு டு டைப் இன் தமிழ். அமுதா டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து நார்மலா வேர்ட்ல டைப் பண்ண தெரியுமா தமிழ்ல? எஸ் ஆர் நோ கொடுங்களேன். வேர்ட்ல டைப் பண்ண தெரியுமா? அமுதா டீச்சர் வேர்ட்ல டைப் பண்ண தெரியுமா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, அதே மாடல் தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? நீங்க வேர்ட்ல டைப் பண்றது மாதிரி தான் இந்த இதுல கேன்வாஸ்ல போயிட்டு இப்போ நார்மலா டைப் பண்ணும்போது இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் எடுத்து டைப் பண்ணும்போது இங்கிலீஷ்ல டைப் பண்ண ஆகுது. இதை வந்து நான் வந்து Alt+2 ப்ரெஸ் பண்ணிட்டு டைப் பண்ணோம்னா சால்வுக்கு என்னது தீர்வு கான் அப்படின்னா தீர்வு கான். அதே தான் இந்த யூனிகோட்ல மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லாமே அதே தான், அதே சேம் தான். வேர்ட்ல டைப் பண்றது மாதிரி தான் இங்கேயும் டைப் பண்ணணும். கேன் வி காப்பி திஸ் ஃபார்முலா அண்ட் பேஸ்ட் இட் இன் வேர்ட் ஃபைல்? அது பண்ண முடியாது சார். அது பண்ண முடியாது. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா அதாவது இந்த சாஃப்ட்வேரோட ராஜ்மோகன் முருகன் சார், இந்த சாஃப்ட்வேரோட பியூட்டியே என்னன்னா அது ஈஸியா அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்றது தான். அந்த படத்துல கூட நம்ம போஸ்டர்ல கூட நான் போட்ட போஸ்டர்ல கூட கையில எடுத்து 2 கைக்குள்ளாடி அது இருக்கிறது மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு மீனிங் அதுதான். நம்பர்ஸ் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் விளையாடலாம் நம்ம அதை வச்சுட்டு. அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னன்னா இதே எடுத்து வேர்ட்ல போய் கொண்டு போனா சேம், அது மீனிங்லெஸ். போட்டோ எடுக்கிறது மாதிரி ஆகும், டெக்ஸ்ட் புக் மாதிரி ஆயிரும். அதனால இதை அப்படியே நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க அதை எஃபெக்டிவா பண்ணணும்னா இதுல அப்படியே பண்ணி டிராக் பண்றது எல்லாமே அப்படியே நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்து நீங்க ஒரு வீடியோவா செஞ்சுட்டீங்கன்னா அது அழகா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஆன்லைன்ல வாய்ப்பு இல்லாதவங்க, அதாவது இது வந்து நம்ம இன்டராக்டிவ் போர்டை வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவா பண்ணலாம். ரெண்டாவது ஆன்லைன் டீச்சிங்லேயும் எஃபெக்டிவா பண்ணலாம். இந்த ரெண்டும் வாய்ப்பு இல்லை, எனக்கு வீட்டில் தான் இன்டர்நெட் இருக்கு, ஸ்கூல்ல இன்டர்நெட் வசதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க அதை ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி என்ன செய்யுங்க, அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ் வர்றது மாதிரி அதை ட்ராக் பண்றது, எப்படி ஸ்டெப் வருது, இது எல்லாமே நீங்க வந்து என்ன சொல்லணுமோ அந்த ஐடியாவை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை டிசைன் பண்ணிட்டு இப்போ வேர்ட்லன்னா நமக்கு ஒரு 2 அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ண முடியாது. சரியா? மூவ் பண்ண முடியாது. ஹவு டு யூஸ் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நிறைய பண்ணலாம். பாருங்க, இப்ப பாருங்க, நான் மேத் எக்ஸ்பிரஷன் XYன்னு பார்த்தோம்னா பயந்துடாதீங்க. இப்போ 5 + 3 =
என்ன ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 5 + 3 எழுதிருங்களேன். 5 + 3 10 இது இருக்கு. இப்ப இது இத நீங்க வந்து என்ன செய்யணும்? இத எப்படி ஆட் பண்றதுன்னா, இது ஆட் பண்ணிடலாம். இது சிம்பிளா. ஸ்டெப் காமிக்கலன்னா 2 காமிக்கலாம். சப்போஸ் இத நான் வந்து கொஞ்சம் பெரிய எக்ஸ்பிரஷனா எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 8 9 plus 34 minus 25 divided by 2. இந்த மாதிரி கணக்கு எல்லாம் பிரைமரி கிளாஸஸ்ல வரும் சரியா? அப்போ இதை வந்து நீங்க எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண வேண்டியது இது ஆக்சுவலா இது பிராக்கெட்டுக்குள்ள தான் இருக்கு. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இதை தான் சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்க பிராக்கெட் போட்டு கூட செய்யலாம். இது சால்வ் அடுத்து இதை ஆட் பண்ணலாம், இதை ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே கீழே இழுத்து விட்டுட்டீங்கன்னா அது வரிசையா வந்துடும் சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரைமரி கிளாஸஸ்க்கு தான் இதை அழகாக யூஸ் பண்ணலாம். நான் XY போட்டோன்னா பயந்துடாதீங்க. சும்மா அடிஷன், கூட்டுதல், பெருக்குதல் அந்த மாதிரி விஷயங்கள் எது வந்துனாலும் இதை அழகா இதுல பயன்படுத்தலாம். மகேஷ் தாஸ் சார், உங்க டவுட் கிளியர் ஆயிட்டா? ஓகே ஓகே ரைட். வேற அதாவது இது நம்ம இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்றோம்னு சொல்லி தான் விஷயம் பார்க்கணும். நம்ம என்ன பாடம் நடத்துறோமோ அந்த பாடத்தை கணக்கு ரீதியா இந்த மேக்சிமம் நம்பர்ஸை அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்றதுக்கு, கூட்டுறது, கழிக்கிறது மாதிரி உள்ள விஷயங்கள் சயின்ஸ்ல வந்தாலும் சரி, ஒரு மேக்ஸ்ல வந்தாலும் சரி, பிரைமரியில வந்தாலும் சரி, பெரிய ஹையர் செகண்டரியில பெரிய இக்குவேஷன்ஸா இருக்கும். அந்த இக்குவேஷன் நீங்க ப்ராப்பரா எடுத்து சால்வ் பண்ணிடலாம். எடுத்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகா வருது. அதான் இதோட டூல். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ இதை நம்ம வந்து எவாலுவேஷன் டூலா வந்து நம்ம அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்த முடியாதுங்களா சார்? இது பயன்படுத்தலாம் சார், பயன்படுத்தலாம். அதுதான் வந்து அடுத்த கிளாஸ்ல நடத்தணும். அதாவது நான் சொன்னேன் இல்ல, இதுல வந்து இன்னொரு இது வந்து இப்ப இதை எப்படி இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தது இங்க இந்த லேர்ன் மோர்ல போனீங்கன்னா நிறைய இருக்கு. நீங்க கோத்ரூ பண்ணுங்க. நம்ம இன்னொரு கிளாஸ்ல அதை பத்தி டீடைல் பார்ப்போம். ஆக்டிவிட்டியை பேஸ் அதுவும் கிரியேட் பண்ணலாம். நான் இன்னைக்கு சொன்ன பார்ட் அவ்வளவுமே வந்து டீச் பண்ணக்கூடிய இடத்துல பயன்படுத்துறது. ஆக்டிவிட்டியா நம்ம பண்றத வந்து அது இருக்கு. நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்ப்பேன். நான் இதே மிக்ஸ் பண்ணா பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். இதுல போய் நீங்க பாருங்க, இதுல டீச்சருக்குள்ள போங்க. டீச்சருக்குள்ள போய் பாத்தீங்கன்னா டீச்சர்ல சார் சொல்லுங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இதுல 3 இது இருக்கும். இப்ப ஆக்டிவிட்டி பேங்க் இருக்கு. ஆக்டிவிட்டி பேங்க் இருக்கு. இந்த ஆக்டிவிட்டி பேங்க்ல போனீங்கன்னா இதுல 3 எக்ஸ்ப்ளோர், சர்ச் பண்ணி பார்க்கலாம், மூவ் பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்களாவே கிரியேட் பண்ணணும்னா மை ஆக்டிவிட்டிஸ்ல போய் கிரியேட்னா இருக்குல்ல, இதுலயே போயிட்டு கிரியேட் ஆக்டிவிட்டியை கொடுத்துட்டா போதும். இல்லைன்னா அங்க போய் ஒரு ஆக்டிவிட்டியை எடுத்து அதை வந்து மாடிஃபை பண்ணி நமக்கு தகுந்தபடியும் மாத்தி சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த செஷனை நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். ஓகேங்க சார், அருமைங்க சார். உங்களுடைய கிளாஸ் எல்லாமே எப்பவுமே சூப்பரா இருக்குங்க சார். ஏன்னா உங்களுக்கு அந்த முதல்ல அந்த வீடியோ கிரியேட் பண்றது உங்களது அந்த ஓப்பன் ஷாட் இதை வச்சு பார்த்தேன் சார், கிருஷ்ணகிரி டைட்ல. அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதை வந்து நல்லா அருமையா இருக்குங்க சார். பயனுள்ள வகையில எல்லாமே நீங்க சொல்ற ஒவ்வொரு ட்ரைனிங்குமே பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சாரல் ஐசிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.